ஹாய்டா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நீங்கள்லாம் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன ஒன் ஷாட் பார்க்க போகிறோன்னா, வீமீனுக்கு தாண்டா ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். எப்பவும் போல் ஸ்டோரிக்கு எந்த ஒரு இன்ட்ரோவும் கிடையாது. ஸ்ட்ரைட்டாக நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம் வாங்க. இப்போது ஸ்டோரி ஸ்டார்டிங்லேயே ஹலோ ஹலோ ஏய் சொல்கிறா, என்ன பண்ணிகிட்ருக்கே நீ? டேய் 10 மணிக்கு கால் பண்ணி என்ன பண்ணிட்டுருக்கேன்னு கேட்டால் என்ன பெட்டில் படுத்துட்ருக்கேன். ஓ, உனக்கு என் நினப்பு கொஞ்சம் கூட இல்லைல்ல? டேய் எனி டைம் உன்னை தான்டா நினச்சிட்ருக்கேன். உன்னை நினைக்காம நான் எப்படிடா இருப்பேன்? டேயங்க பொய் சொல்லாத. எனக்கு கொஞ்சமாவது நினச்சிருந்தா நீ ஃபோன் பண்ணியிருப்பல. எனக்கு நீ ஃபோன் பண்ணி 2 days ஆகுதுடா. டேய் நானடா பண்ணிட்டோம், இங்கே ஒரே ஹெவி ஒர்க்கு, அதனால தான் என்னால் கால் பண்ண முடில. எல்லாம் உனக்கு கால் பண்ணாமல் எப்பட்றா நான் இருப்பேன்? எப்போ பார்த்தாலும் இப்படி தான் ஏதாச்சும் சாக்கு சொல்லி என்கிட்டேருந்து நீ தப்பிச்சிட்ருக்க. ஒரு டைமாவது என்னை பார்க்கணும், என்கிட்ட பேசணும்னு உனக்கு தோணுதாடா? டேய் அப்படியெல்லாம் சொல்லாத. ஒவ்வொரு செகண்டும் உன்னை மட்டும்தான் நினச்சிட்ருக்கேன். எப்போ உன்னை பார்ப்பேன், எப்போ என் குட்டச்சியை கட்டி பிடிப்பேன், அப்படிதான்டா யோசிச்சிட்ருக்கேன். என்னடா இப்படி சொல்கிற? ஆமாம் இருந்தால் தான் டெய்லி கால் பண்ணி ரொம்ப நேரம் வேணாம், ஒரு 2 minutes பேசியிருப்பேன்ல. எப்பயும் நானாக தான் கால் பண்ணணும், நானாக தான் பேசணும், நானாக தான் எல்லாம். சாருக்கு கவலையே இல்லை. சாருக்கு அவ்வளோ ஈஸியாக போயிட்டேல்ல நான். ஏய் அப்படியெல்லாம் இல்லைடா, ஏதோ ஒர்க் டென்ஷனில் ஒரு கால் பண்ணல. அதுக்கா ஒரு கால் இல்லை, 2 days நீ பேசின. 2 days முன்னே கூட நான் தான் உனக்கு கால் பண்ணி பேசிகிட்டு இருந்தேன். ஏய் சரிடா, சாரி. இப்போது நீ இப்போ தான் காலேஜ் முடிச்சு வந்திருப்ப, 10 மணி ஆகும், படித்து முடிச்சிருப்ப, தூங்குடா. 10 மணிக்கு தான் என் காலேஜ் முடியுது. அவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்கேன் நீ என்னை பற்றி. ஏய் நான் அப்படி சொல்லலடா, நான் ஒரு மாதிரி சொல்ல வந்தேன், அது வேறு மாதிரி போயிடுச்சு. எப்படியே சொல்லி சமாளி. என்னை பற்றி கொஞ்சம் கூட அக்கறை இல்லைல்ல உனக்கு? ஏய் அப்படியெல்லாம் கிடையாதுடா. ஏய் இங்கே பாரு ஜிமன், எனக்கு எல்லாமே நீ தான்டா. இப்போ கூட இந்த செகண்ட் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணிட்டுருக்கேன் தெரியுமா? நானும் தான் மிஸ் பண்ணுறேன். அதுக்கு நீ என்னை பார்க்க ஒரு நாள் வந்திருக்கலாம்ல? ஏய் உனக்கே தெரியும் இங்கே எவ்வளோ ஹெவி ஒர்க் போயிட்டுருக்குன்னு. கம்பெனியை நான் தான் பார்த்துக்கணும், அதனால தான் என்னால் வர முடியல. எல்லாம் உன்னை தேடி ஓடி வந்திருப்பேன்டா. எப்படி சினிமா டைலாக்கா சொல்லி என்னை ஏமாற்றிட்டு நீ? அப்படிலாம் கிடையாது. தேங்க சொல்கிறா, எனக்கு உன்னை பார்க்கணும், அதுவும் இப்போவே. உனக்கு அப்படி தோணலையா? எனக்கும் தாண்டா தோணுது. என்ன பண்ணுறது? உன்னை பார்க்கணும், அப்படியே உன்னை டைட்டாக கட்டி பிடிச்சிக்கணும் அப்படின்னு எனக்கும் தான் தோணுது. முடியலையே? முடியுமே. என்ன வீடியோ காலா? இல்லை, டோரை ஓப்பன் பண்ணுனா கண்டிப்பாக முடியும். டேய் என்னடா சொல்கிற? ஆமாம், சீக்கிரம் டோரை ஓப்பன் பண்ணு. டேய் வெளியே அவ்வளோ மழை பெஞ்சிட்ருக்கு, இதுலையா ஊர்லேருந்து வந்த? சொல்லவே இல்லை. ஐயோ அதெல்லாம் டோரை ஓப்பன் பண்ணிட்டு சொல்லு, எனக்கு ரொம்ப குளிர்து தெரியுமா? ஏய் ஒரு நிமிஷம் இரு, நான் வரேன்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோனை கட் பண்ணிவிட்டு இப்போ ரூம் டோர்கிட்ட ஓடி போய் ரூம் டோரை தான் ஓப்பன் பண்ணுறாரு. வெளியே அவ்வளோ நனைஞ்சு போய் கையில் ஒரு சூட் கேஸோட க்யூட்டாக நின்றுட்டுருக்கா. ஒரு மாதிரி மலையில் நனைஞ்ச கூலி மாதிரி நின்றுட்டுருக்காரு. ஏய் ஏடா இப்படி நிற்கிற? எப்போ எதுக்கு என்ன சொல்லவே இல்லை? போதும் கொஞ்சம் தள்ளுறியா, நான் உள்ளே போகணும், எனக்கு ரொம்ப குளிருது. ஏய் எதாவது சொல்லிட்டு போடா. என்னடா திடீர்னு நிற்கிற? திடீர்னு வராமல் உனக்கு தான் என் மேலே அக்கறை இல்லை, என்னை பார்க்க நீ வரல, அதான் நானே கிளம்பி வந்துட்டேன். ஏய் நீ இப்போ தான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டு, உங்கள் ஒப்பனுக்கு தெரிஞ்சது என் கதை கந்தலி. அவங்ககிட்ட சொன்னியா இல்லையா? நான் வீட்டுக்கு வரேன்னு சொன்னேன், ஆனால் இன்னைக்கு இல்லை, நாளைக்கு வீட்டுக்கு வரேன்னு சொன்னேன். அதனால் அப்பாவுக்கு இன்றைக்கி நான் ஊருக்கு வந்தது தெரியாது. நீ கொஞ்சம் தொன்னு கேட்காம சைலண்ட்டாக இருக்கியா? ஃபர்ஸ்ட் இப்படி வா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு டவல் எடுத்து அப்படியே ஜேகேவோட ஹெட்டை ஒரு மாதிரி க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு. அது ஒரு மாதிரி சொல்லுவாங்க, எனக்கு தெரியல, ஒரு மாதிரி க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மலையில் இப்படி வந்தே ஆகணுமா நீ? நான் என்ன பண்ணேன்? நான் வரும்போது மழை, அதுக்காக வராமையா இருக்க முடியும்? சரி ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு ஏதாவது நீ? இல்லை, உன்னை பார்க்கணுன்னு அவசரமாக ஓடி வந்தேனா, அதனால நான் எதுவுமே சாப்பிடல. ஓ
சரி, நீ ஃபர்ஸ்ட் என் ரூமுக்கு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு, ஃப்ரெஷ் ஆகி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு, ஹாட் வாட்டர் வரும், கிளம்பு. சரி இல்லை போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக பார்க்குறாரு. இப்போ டயாங் அப்படியே ஜிம்மனோட ஹேண்டை பிடிச்சி கிட்ட எடுத்து அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. ஜங்குக்கா சாரி டயாங்கா, ஐ மிஸ் யூ. ஐ மிஸ் யூடா. நானும் நான் எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? உனக்கு கொஞ்சம் கூட இப்போல்லாம் என் நினைப்பே இல்லைல்ல. ஒர்க்குன்னு என்ன சுத்தமாக மறந்துட்டல நீ. ஏய் அப்படியெல்லாம் கிடையாதுடா. உனக்காக தானே இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். என் ஒவ்வொரு ஒர்க்குலையுமே நீ தானே தெரியுவ. அதுக்காக தான் அப்படி ஓடிக்கிட்டுருக்கேன். உன்னை டெய்லி எவ்வளோ மிஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். நானும் தான் எங்கேயும் காலேஜ் சேர்ந்துக்கிறேன். நான் இத்தனை டைம் அப்பா கிட்டே சொன்னேன் தெரியுமா? என்ன நீ சியோலில் இருக்கிற யூனிவர்சிட்டியிலே தான் படிக்கணும்னு சொல்லி அங்கே அனுப்பிட்டாரு. ஒன்று பிரிஞ்சு இருக்கிறது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? ரியலி ரியலி மிஸ் யூடா. நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ராஜமன். சரி, நீ போய் ஃபஸ்ட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, நான் உனக்கு சாப்பாடு எதாவது ரெடி பண்ணுறேன். சரி ஓகே ஏன்னு சொல்லிட்டு ஜிம்மன் அப்படியே டேவோட ரூமுக்கு போய் அவர் க்யூட்டாக குளிச்சுட்டு செம்ம க்யூட்டாக ஒரு டைஸ் அளவு மட்டும் இருக்க ஒரு டிஷர்ட்டு, செம்ம க்யூட்டாக இருப்பார். அப்படியே ஸ்வெட்டான ஹேரு, ஒரு ஒயிட் கலர் டிஷர்ட்டு, அவ்வளோ க்யூட்டாக வந்துட்டுருப்பார். இங்கே கிச்சனில் அப்படியே ஒரு மாதிரி ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருப்பார். டேங்க ஃபுட்டு ரெடி ஆகிடுச்சான்? நீ இப்படி பேக்லேருந்து ஹக் பண்ணால் நான் எப்படி எடுத்து வைப்பேன்? என்ன ஏன் ஆள் நான் ஹக் பண்ணுறேன், இதில் என்ன இருக்குது? ஆமாம் உன் ஆள் தான். இரு, நான் உனக்கு ஃபுட்டை எடுத்து டேபிளில் வச்சுட்டு வரேன், கொஞ்சம் நகர்றியா? இல்லை நான் உன்னை இப்படியே தான் ஹக் பண்ணிட்டுருப்பேன், நீ அப்படியே எடுத்து வைப்பியா? டேய் இப்படியே நீ பிடிச்சிட்டு இருந்தா நான் எப்படா எடுத்து வைப்பேன்? கொஞ்சம் நகர்றா, நான் எடுத்து வச்சுக்கிறேன். முடியாது, நான் இப்படி தான் இருப்பேன். ஐயோ எங்கே பாரு, என்ன கொஞ்சம் நகர்ந்து நிற்கிறியா பேபி? நான் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன். ஓகே வந்து சாப்பிடுவா. தயாங்கா உன்னை விட உன் ஃபுட்டை தாண்டா நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். சியோவில் இப்படியெல்லாம் ஃபுட்டு கிடைக்கவே மாட்டேங்குது தெரியுமா? செம்ம டேஸ்ட்டு. சரி பொறுமையாக சாப்பிட்றா, வேகமாக சாப்பிடாத, துண்டில் தான் மாட்டிக்க போகுது. இந்தா வாட்டர் குடி. அதெல்லாம் தேவையில்லை, வாட்டர் குடித்தா சீக்கிரம் வயிறு நம்பிடும். உன் ஃபுட்டை நான் எப்படி நிறைய சாப்பிட முடியும்? அதனால் வாட்டர் வேணாம், நான் உன் ஃபுட்டை மட்டும் சாப்பிட்றேன். சரிடா பொறுமையாக சாப்பிடு, என் பொண்ணு பொறுமையாக சாப்பிட்றா. காய் கணத்துலேருந்து காய் எடுறான் அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக சாப்பிட்டுட்டே இருக்காரு. டேய் பண்ணு க்யூட்டாக ரேடா சாப்பிடும்போது கூட இவர் குழந்த மாதிரி வாயிலெல்லாம் இழிச்சிக்கிட்டு எப்படி சாப்பிட்ற பாரு. டிஸ்டர்ப் பண்ணாலும் என்ன, நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன்ல. ஆமாம்மா அதுக்கு எப்படியா? சரி விடு, நான் இழிக்காமல் சாப்பிட்டுக்கிறேன். சரி சாப்பிட்டு முடிச்சிட்டியா? நான் இதை எடுத்து சிங்கில் போட்டு வந்துடுறேன். டேங்கா எங்கம்மா? என்னடா இப்போ எதுக்கு என்னை இப்படி பிளேட்டு கூட கழுவ விடாமல் இப்படி டைட்டாக ஹக் பண்ணிகிட்ருக்க? என் பண்ணு என்ன அவ்வளோ மிஸ் பண்ணானா என்ன? ஆமாம் பண்ணு இன்னும் ரொம்ப மிஸ் பண்ணான். அதுவும் உன் கூட இந்த பேசாத 2 days எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா? ஆனால் உனக்கு தான் இந்த பண்ணோட நினைப்பே இல்லை. அப்படியெல்லாம் இல்லைடா. எங்கே பாரு, எப்பயுமே எனக்கு என் பண்ண நினப்பு தான். அதுவும் என் பண்ணோட இந்த கண்ணாரியே அவ்வளோ மிஸ் பண்ணேன். உண்மையாவா? உண்மையாதான். நீ எப்படியே என் பக்கத்தில் ஒட்டிட்டு நின்றுட்டு இருந்தேன்னு வையே, அதுவும் இந்த பப்பி ஐஸு ஸ்வெட்டு ஹேரு கொஞ்சம் நகர்ந்து நெல். அப்புறம் நீ ஃபஸ்ட் இயர் நம்ம டீலிங் படி நம்ம எப்போ ஒன்றா இருக்கணும், நீ காலேஜ் 3rd year போனால் தான் அந்த ஃபிசிக்கல் டச்செல்லாம் வச்சுக்கணுன்னு கான்ட்ராக்ட் போட்டிருக்கோம். அதை நான் மீறிடுவ போல். நீ இப்படி கொஞ்சம் தள்ளியேரு. ஏன் அதெல்லாம் தெரியாது, நான் இப்போ பெரிய பையன் ஆகிட்டேனே.
அதனால இப்போவே ஃபிசிக்கல் டச் வச்சுக்கலாமா? ஐயோ பொண்ணு அங்கே தொடாத, ஒரு மாதிரி ஆகுது, நான் பிளேட்டை கழுவிட்டு வரேன். முடியாது, ஃபர்ஸ்ட் என்ன வாஷ் பண்ண, அப்புறம் பிளேட்டை வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு மாதிரி பேசுகிறானே பண்ணே, இப்படி பண்ணாத, நகுந்து நில்லு. முடியாது, என்ன பாடுறான், என்ன பாரு, கண்ட்ரோல் பண்ண முடியலடி என்னால். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நகுந்து நில்லு. ஐயோ தேங்கா, என்ன கீழே கீழே ஏதோ இடிக்குது. அப்பே சொன்ன நகுந்து போடான்னு. இப்போ என் தம்பியை உசுப்பேத்தி விட்றல, நீ நகுந்து போடா. அது ஏன் அப்படி இருக்கு? அது ஏன் அப்படி இருக்குன்னு உனக்கு தெரியாதா? ஃபர்ஸ்ட்டு நீ மார்னிங் வீட்டுக்கு போகிற வரையும் என்கிட்டேருந்து 5 ஸ்டெப்ஸ் தள்ளியே நில்லு, புரியுதா? நான் உன் கூட இருக்கணும்னு தானே வந்தேன், அப்புறம் நான் ஏன் 5 ஸ்டெப்ஸ் தள்ளி நிற்கணும்? சரி, நமக்கு ஃபிசிக்கல் கான்டாக்ட்னால வேணாம், நம்ம சும்மா பேசிக்குவோம். நான் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டேன். அதான் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டியே, இதுக்கு மேலே நீ பண்ணா என்ன, பண்ணலைன்னா என்ன? டேய் தம்பி, அவன் சின்ன பையன்டா, இப்படியெல்லாம் இருக்காத, சாந்தமாகு. யார் கூட பேசிகிட்டு இருக்கேன் நீ? தனியாக லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். உன்னோட தாண்டா பண்ண லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு நீ ஒழுங்காக ரூமுக்கு போ, நான் வந்து உன்னை பார்க்குறேன். கிளம்பு. சரி, நான் போகிறேன். ஐயோ என்னென்னமோ பண்ணுறானே. பேக்கில் இருந்து பார்க்கும்போது அப்படி இருக்கானே, பைசாடா அது. ஐயோ மில்க்கு பிங்க் கலரில் அப்படி இருக்கானே. தொட்டா டார்க் பிங்க் ஆகுறான், தொட்டலைன்னா மில்க் பிங்க் ஆகுறான். யாரா அவன்? கடவுளே, என் பாய் ஃப்ரெண்டா அது? சியோலுக்கு போயிட்டு வந்து பளபளன்னு இருக்கானே. சும்மாவே அப்படி இருப்பான், பண்ணு மாதிரி. இப்போ பண்ணில் பட்டரை தடவுன மாதிரி இருக்கானே. என்னதான் இருந்தாலும் அவன் சின்ன பையன். டேங்கா, கண்ட்ரோல் யுவர் செல்ஃப், புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக நின்றுட்டு அந்த டேபிள்லாம் அந்த பிளேட்டெல்லாம் வாஷ் பண்ணிகிட்டு இருக்காரு. இங்கே ஜிமன் அப்படியே க்யூட்டாக உட்காந்து டிவி பார்த்துட்ருப்பாரு. இப்போ அதெல்லாம் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு டேவோட பக்கத்தில் வந்து ஜிமனோட பக்கத்தில் போய் உட்காந்துட்டு, ஆல்ரெடி நீ வந்ததே 10, இப்போது 11 ஆயிடுச்சு, நீ டிவி பார்த்துச்சிக்கியா, தூங்க போ. அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம், நான் வரும்போதே பஸ்ஸில் தூங்கிட்டு தான் வந்தேன், அதனால் இப்போ எனக்கு தூக்கம் வரல, நான் எப்படியும் உட்காந்து கொஞ்ச நேரம் டிவி பார்க்குறேனே. சரி டிவி பாரு, அதுக்கு எதுக்கு இப்போ பக்கத்துலலாம் வர? எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி உட்காரு. நீ ஏன் அப்படி பண்ணுற? நான் கூட உன் பக்கத்தில் உட்காரக்கூடாதா? இப்போ நான் உன் பக்கத்தில் உட்காந்தேன்னா நான் அப்படி தான் உட்காருவேன் அப்படின்னு சொல்லி எழுந்து லேப்பில் உட்காந்துக்கிறான். ஃபஸ்ட்டு நகர்ந்து உட்கார்றா. தேங்கா, திரும்பவும் எனக்கு இடிக்குது. அதான் சொல்கிறேன், என்னால் என்னையே கண்ட்ரோல் பண்ண முடியாது, நகர்ந்து உட்காரு. ஏங்க நான் ஒன்று சொல்லவா? சொல்லு. என்ன? எனக்கு இப்போ ஒரு மாதிரி நீடி ஃபீலிங்காக இருக்கா? டேய் பண்ணு, அதுக்கான வயசு உனக்கு இல்லை, நீ இப்படி பேசாத. ஆல்ரெடி என்ன நானே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் உட்காந்துருக்கேன், அதெல்லாம் எனக்கு தெரியல. எனக்கு இப்போ ப்ளீஸ் கிஸ் பண்ண. டேய், நான் இப்போ இருக்கிற நிலைமைக்கு கிஸ் பண்ணால் ஒரு கிஸ்ஸோடு நிறுத்தவே மாட்டேன், புரிஞ்சுக்கோ. கொஞ்சம் நகர்ந்து உட்காரு. வேணாம். இல்லை, எனக்கு இப்போ ஒன்று கிஸ் பண்ணணும், நீ கொடுக்கலன்னா என்ன, நான் கொடுப்பேனே. வேணாம், நான் எங்கள் சொல்ல ரொம்ப லூஸ் பண்ணிகிட்ருக்கேன்டா பண்ணு. வேண்டாம், இதோடு போயிடு. அப்புறம் மார்னிங் நீ வீட்டுக்கு போக முடியாத மாதிரி ஆகிடும். பரவாயில்ல, நான் அப்பாங்கிட்டே தான் சொல்லிக்கிறேன். ப்ளீஸ்
ஐ நீட் யூ. எனக்கு நீ வேணும். இதுக்கு மேலே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். எப்படா வா அப்படி இருக்கே. இந்த ஃபீல் ஒரு மாதிரி நல்லா இருக்குடா. கிஸ் மீ மோர். ஏய் எதுக்குடா பேக்கில் கையை விட்டுட்ருக்க? ஏய் அதெல்லாம் அப்படிதாண்டி. நீ கொஞ்ச நேரம் எதுவும் பண்ணாமல் சைலண்ட்டாக அரி, அது போதும். எப்படி ஐயோ முன் பண்ணுறானே பாதிலாம் நிறுத்த முடியாது போலையே. ஜஸ்ட் எதுக்குடா ப்ரெஸ் பண்ணுற? ஏய் அது ப்ரெஸ் பண்ணாமல் எப்படி இருக்க முடியும்? ஐயோ யாருக்கு வேற கல்லுக்கு இருக்கிற மாதிரியே இருக்கே. டே பண்ணு. என்னடா என்ன பா அப்படி இருக்கிறீ? ஏங்க வலிக்குதுடா, ரொம்ப ப்ரெஸ் பண்ணாத பா. உண்மையாகவே உனக்கு பண்ணுன்னு பேர் வச்சது கரெக்டாக தான்டாரி. அங்கங்கே பண்ணு மாதிரி மேலேயும் நல்லாயிருக்கு, கீழேயும் நல்லாயிருக்கு. கீழேடா பண்ணிட்டுங்க, கீழேலாம் தொடாது ப்ளீஸ். ஏய் அது எப்படா தொடாமல் இருக்க முடியும்? சைலண்டாரு, எதுவும் பேசாத, புரியுதா? வேண்டாமே இல்லை ப்ளீஸ். இப்போ எதுக்கு ஃபிங்கரை விட்டேன்? ஃபஸ்ட்டு ஃபிங்கரை விட்டேன். வேறு எதாவது விட்டுருந்தா நீ தாங்கியிருக்க மாட்டேடா. தேங்காய் சொல்கிறேன் பண்ணு, சொல்லு. பெயினாக இருக்கு. ஆமாம் அப்படி தான் இருக்கும். பிளட்டுடா. டேய் பொறுக்கி என்ன பிளட்டு வருது? எனக்கு வலிக்குது விட்றா அப்படின்னு ஜிமன் கொஞ்சம் தள்ளி போய் உட்காந்துக்கிறான். டேய் இப்போ எதுக்குடா தள்ளி போனேன்? அதெல்லாம் முடியாது, இனிமேல் நீ என்கிட்ட வராத. எனக்கு பிளட்டு வர வச்சிட்டல நீ. எனக்கு ரொம்ப வலிக்குது. டேய் இதெல்லாம் பண்ணால் பெயினாக இருக்குன்னு உனக்கு தெரியும்ல? பெயினாக இருக்குன்னு தெரியும், அதுக்கு அப்படி தான் பிளட்டு வர வைப்பியா? போடா என் பக்கத்துலேயே வராத அப்படின்னு அப்படியே சோஃபா மேலே சாஞ்சிடான். இப்போது அப்படியே ஜிம்மனை கீழே தள்ளிட்டே மேலே ஓவராகி, ஏய் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணால் எல்லாருக்கும் இப்படி தான்டா பிளட்டு வரும். என் பண்ணோட வேர்ஜின்டா, அதுவும் எனக்கான வேர்ஜின்னு. பிளட்டு கூட நல்லா இருக்கு தெரியுமா? சி பாவட் மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஏய் நார்மலாகவே நான் கொஞ்சம் பாவட் தாண்டா. என்ன என் பண்ண ரொம்ப சின்ன பையனாக இருந்தானா அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன். நீங்கள் பாரு எத்தனை நாள் லீவில் வந்துடுங்க? 1 வீக். 1 வீக்கு உன் அப்பாவை கண்டிப்பாக நீ பார்த்தே ஆகணுமா? ஆமாம், என் அப்பா அம்மாவை பார்க்க வேண்டாமா? முடியாது. இந்த 1 வீக் நீ என் கூட தான் இருக்க, புரியுதா? நான் வேணா உன் கூட ஒரு 2 or 3 days இருக்கேனே, அப்புறம் ஒரு 3 days அம்மா கூட இருக்கேனே. முடியாது. எப்பவும் வருவேன், உன் வீட்டுக்கு தானே போயிருப்ப. இந்த 1 வீக் எனக்கானது. தேங்கா நான் பாவம்ல. முடியாது. உன்கிட்ட போன்னு நான் சொல்கிற வரையும் இந்த 1 வீக் இந்த வீட்டை விட்டு நீ வெளியே காலே எடுத்து வைக்கக்கூடாது. இந்த 1 வீக் என்ன ஆனாலும் நான் ஆஃபீஸ் போகிறதா இல்லை. இந்த 1 வீக்குக்கான எல்லா ஒர்க்கும் நீ ஊருக்கு போன நெக்ஸ்ட் வீக்கு நான் நைட்டு பகலாக உட்காந்து பார்த்துக்கிறேன். ஆனால் இப்போது என் பர்சனல் வரையே நான் உன்னை பார்க்குறேன். சொங்கக்கா எனக்கு ஒரு மாதிரி நீடியாக இருந்துச்சு, அதனால இப்படி ஸ்டார்ட் பண்ணடான்னு சொன்னதுக்கு தயாங்க இப்படியெல்லாம் பண்ணாத, புரியுதா? இப்போது 1 வீக் நம்ம அப்படி என்ன பண்ண போகிறோம்? அதுவா, இப்போது இந்த 50 minutes நாம் என்னெல்லாம் பண்ணமோ அதை நெக்ஸ்ட் 1 வீக்குக்கு பண்ண போகிறோம். உனக்கு ரெஸ்ட்டே கிடையாது. நீ பண்ணேன் ஒரு நாள் உன்னை ஜாமில் தொட்டு தின்னுவேன்,
ஒரு நாள் உன்னை பட்டரில் தொட்டு தின்னுவேன், ஒரு நாள் ராவாக சாப்பிடுவேன். எனக்கு எப்படியெல்லாம் அறியோ அப்படியெல்லாம் உன்னை சாப்பிடுவேன். முடிஞ்சா சாக்லேட்டு உனக்கு என்னென்ன ஃப்ளேவர் வேணுமோ அந்த ஃப்ளேவரெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை அப்படியே சாப்பிட வேண்டி. தேங்கா இப்போ இப்படியெல்லாம் பேச கற்றுக்கிட்டேன். நான் நார்மலாகவே இப்படி தான் பேசுவேன். என் பண்ணு ரொம்ப குழந்தையாக இருந்தானா, அதனால் ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தேன். இனிமேல் என் பண்ணு தான் 20 years ஆயிடுச்சுல்ல, இனிமேல் கண்ட்ரோல் இதுக்கு. அப்போவே சொன்னேன், காலேஜில் 3rd year பண்ணிக்கலாம், என்னை சீண்டாதடான்னு. கேட்டியா? கேட்காம இல்லை ஐ நீட் யூன்னு சொன்னல, இப்போது ஐ நீட் யூடா, எனக்கு நீ வேணும். அதுவும் இப்போ மட்டும் இல்லை, இந்த 1 week மொத்தமாக நீ எனக்கு வேணும். ஏன்னா இந்த 1 week முடிஞ்சால் திரும்ப நீ சியோலுக்கு போயிடுவேன். அப்புறம் திரும்பவும் 2 months 3 months தெரில, உன்னை பார்க்க வரணும், இல்லை திரும்ப நீ என்னை பார்க்க வரணும். அந்த 2 or 3 months எனக்கு தாங்கணும்ல, அதுக்கான மொத்த மெமரிஸும் இந்த 1 weekல க்ரியேட் பண்ணுவோமா? அதுவும் ஒவ்வொரு மெமரிஸும் தரமாக அறியணும். எப்படி ஸ்டார்ட் பண்ணலாமா? வேண்டாமே, நான் போகிறேனே, எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்குறேன். ஏய், எங்கே போகிற? உன்னை தூங்க விடுறதாவே இல்லை. அதெல்லாம் உன்னை தூங்க விடாத மாதிரி என்ன பண்ணுமோ அதை நான் பண்ணிக்கிறேன். பேசாத. 1 week நீ பேசுகிற சவுண்டே எனக்கு கேட்கக்கூடாது. அப்போ என்ன பண்ண சொல்ல? கிடைக்காதுடா. இப்போ நீ சொன்ன பார்த்தியா மார்னிங்கு, அது மட்டும் தான் எனக்கு கேட்கணும். என்னடா பண்ணுற? எதுவும் பேசாத. ஐ நீட் யூ டி பண்ணு. ஓகேடா, இந்த 1 shot நான் இதோட முடிச்சுக்கிறேன். எனக்கே சிரிப்பு வந்துடுச்சு. நடுவில் நான் ஜங்குக்கா சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சு. நான் வேணுன்ட்டு சொல்ல. ஜீக்குக்கு பேசி 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 எனக்கு இப்போல்லாம் ஜங்குக்கா தான் அதிகமாக வருது. மற்ற யாருக்கா பேசினா கூட ஜங்குக்கா தான் வருது. என்னை மன்னிச்சிருங்க. இனிமேல் நெக்ஸ்ட்டு எஃப்எஃப் வந்து 1 shot போட்டேன்னா அந்த ஜங்குக்காவை நான் தவிர்க்கிறேன். வாரம் ஃபஸ்ட்டு நான் கொஞ்ச நாளைக்கு ஜீக்குக்கே போடலடா, போட்டால் எனக்கு ஜங்குக்கா அதிகமாக இருக்குது. இதுதான் ஷாக்கு. இப்படி வந்து ஜீக்குக்கா, அது ஆக்சுவலாக நான் நம்பிச்சுன்னுடா. என்னை இப்படி ஜங்குக்கா ஜீ குக்கர்லாம் என்னை இப்படி ஜீ குக்கராக மாற்றுறீங்க. அப்படியெல்லாம் பண்ணாதீங்க, புரியுதா? ஜீ குக்கு பேசி பேசி ஜங்குக்கா தான்டா வருது. ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? உன்னை நான் நம்ஜினுக்கு கூட 1 shot போடலடா. அதுக்கு போய் ரெக்கார்ட் பண்ணால் கூட நம்ஜின்னு நம்ம நம்ஜூன்னு சொன்னால் கூட எனக்கு ஜங்குக்கா வருதுடா. ஐயோ, இந்த ஜீ குக்கர்ஸ் கூட ஃபஸ்ட்டு சேரவே கூடாது. என் சோல்மேட்டு நாயும் ஜீ குக்கர்ஸ் தான். அவள் கூட சேர்ந்து தான் நான் அப்படி ஜீ குக்கராக மாறிட்டேன். நான் நம்ஜின்னுடா. நான் ஆக்சுவலாக நான் வந்து இனிமேல் வந்து உங்களுக்கு ஜீ குக்கே கிடையாது, அப்படியெல்லாம் கிடையாது, சும்மா சொன்னேன். பட் ரொம்ப ஜீ குக்கு பேசி 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 ஜங்குக்கா தான் வருது. அதனால் நடுவில் எஃப்எஃப்க்கு நடுவில் ஜங்குக்கா அதாவது அதிகமாக வந்திருந்தா என்னை மன்னிச்சிருங்க. அடுத்த எஃப்எஃப்லேருந்து நான் அந்த மாதிரி சொல்ல மாட்டேன். அப்புறம் பர்த்டே ரிக்வஸ்ட்டு அது இது நிறைய கேட்குறீங்கடா, எனக்கு புரியுது, அதெல்லாம் எனக்கும் போடணும் தான். பட் இங்கே வந்து ஃபங்க்ஷனாக போயிட்டுருக்கு, என்னால் வாய்ஸ் ஓவர் பண்ணவே முடியல. உங்களுக்கு வந்து நீங்கள் எஃப்எஃப் எல்லாம் படிப்பீங்க இன்ஸ்டாவில் அப்படின்னா எங்கள் ஐடி இருக்குது, ஷம்மு ஃபிக்ஸ்னே டைப் பண்ணுங்கள், இல்லை பிடிஎஸ்பிஎல் தமிழ் எஃப்எஃப்னு டைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக வரும். அதுலேயும் நாங்கள் எஃப்எஃப் போடுறோம். ஏன்னா டைப் பண்ணுறது ஈஸியாக இருக்குது, யாரும் கேட்க மாட்டாங்க. நம்ம தனியாக உட்காந்து ஒரு 1 hourக்குள்ளே டைப் பண்ணி முடிச்சிடலாம். பட் வாய்ஸ் ஓவர் பண்ணணுன்னா ஃபுல்லாக சைலண்ட்டாக இருக்கணும். அப்படிங்க நம்ம வாழ்க்கையில் எங்கே சைலண்ட்டுன்ற வார்த்தைக்கே இடம் இல்லாமல் இருக்கு. அதனால் எப்போயா தான் நான் வந்து அந்த ரெக்கார்ட் பண்ண முடியுது. இல்லை இனிமேல் அடிக்கடிக்க 1 day விட்டனாவது நெக்ஸ்ட் டேவாவது போட்டுருவேன். டெய்லியும் போட முடியலனா கூட அது நெக்ஸ்ட் டேவாவது போட்டுருவேன். அடிக்கடிக்க எஃப்எஃப் வந்துடும். உங்களுக்கு அப்படி படிக்கணும்னு தோணுச்சுன்னா அந்த இன்ஸ்டாவில் வந்து படிங்க. ஏன்னா நான் இன்ஸ்டாவில் நிறைய ஆக்டிவாக இருப்பேன்.
அப்புறம் நிறைய ஒன் ஷாட்டெல்லாம் கேட்டுகிட்டே இருக்காதீங்கடா. எஃப்எஃப்லாம் பெண்டிங்கில் இருக்குடா. அக்கா ட்ரையாங்கல் மெமரிஸு, டே குக்கர்ஸ் எல்லாம் மாஃபியா அசிஸ்டண்ட்டு, என் ஃபேவரெட்டு ஐ மிஸ் மை ஐடல் கேப்டன் எல்லாம் அப்படியே இருக்குடா. அதெல்லாம் நான் போடணும். அக்காவுக்கு கொஞ்சம் பாவம் பார்த்து ஒன் ஷாட்லேருந்து என்னை விடுவீங்க. இன்னும் நம்ஜினுக்கும் டேகிக்கும் போட்டுட்டு நான் கண்டிப்பாக வந்து எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அந்த எஃப்எஃப் எல்லாம் நடுவில் நான் கண்டிப்பாக ஒன் ஷாட் போடுவேன். ஒன் ஷாட் போடாமல் இருக்க மாட்டேன். நடுவில் நான் போடுறேன். ஏன்னா நான் ஒன் ஷாட்டு மட்டுமே போட்டுட்ருக்கேன். நான் வந்து எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ணோம். இதுக்கே ரொம்ப நேரம் பேசிட்டேனே. ஓகேடா, உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத செல்லக்குட்டீஸ்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. பாடா செல்லக்குட்டீஸ்.